அதே வேதத்தில் உங்க கையில இருக்கிற வேதத்துக்காக நான் வேற ஒரு வேதத்தை கொண்டு வர கிடையாது. அதனால இன்ட்ரோடக்ஷன் சப்ஜெக்ட சொல்லி இந்த ஆரம்ப சப்ஜெக்ட சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் எடுத்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம மத்தியில் இருக்கிற பிராஜிஜரியாக்கள் அடுத்து வந்து நம்ம വീട് വരെയും മതം ചെയ്യണം, ചർച്ച വരെയും മതം ചെയ്യണം, സുവിശേഷം വരെയും മതം ചെയ്യണം, ചേർന്ന മതം പോകണം, എല്ലാം മതം മതി. கரெக்டா போகுது சொல்லுங்க. இயேசு சிருஷ்டிக்கிறோம், பாதுகாக்கிற வேலையை யார் செய்கிறார்? வசனாதாரம் எங்க பாதுகாக்கிறார்? எதை பாதுகாத்தார்? ஆவியானவர். எப்படி சொல்றீங்க? ஆவியானவர் பாதுகாப்பாரு. வெரி குட், கிட்ட வந்துட்டீங்க. இப்போ வந்து ஆவியானவர் பரலோகத்தில் இருக்காரு, பூமியில இருக்காரு? பூமியில இருக்கு. பூமியில எதுக்காக இருக்கிறாரு? சபையை பாதுகாப்பதற்காக. யாரை பாதுகாப்பதற்காக? சபையை பாதுகாப்பதற்காக. அப்ப சபையை பாதுகாக்கிறது நாமளா ஆவியானவரா? அப்ப விளங்குதா விளக்கு இல்லை? ஆவியானுடைய வேலை என்ன? பாதுகாத்தல் வேலை. எழுதுங்க, பாதுகாத்தல் வேலை. இப்ப அழிக்கிறவர் யாரு? அழிக்கிறவர். அழிக்கிறவர் யார்? மூணாவது இருக்குல்ல, அழிக்கிறவர் யார்? சொல்லுங்க. மூணாவது யார் இருக்கா? தெளிவா சொல்ல வேண்டியது. அதுக்கு ஒரு சந்தேகமா? சுதமா கோமராவின் அழிவு யார் செஞ்சது? சுதம் கோமர பட்டத்தை அடிச்சது யாரு? கடவுள் யார் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 3,000 புரிஞ்சுட்டோம். அவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துவதிலும் அவருடைய பதவிகள் இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம் மாவட்டம் ஆகாசநிலை கிராமத்தை சேர்ந்தவர். சிறைச்சாலையிலும் ஆராதனையெல்லாம் உண்டு. இங்கே ஊர்ல விடுதலாகி வந்த பிறகும் ஆராதனைகள் நடந்தது. அதனால ஐயாவுடைய அந்த சத்தியத்தின் வசனம் நம்மளை வேர் பிரிக்கிறதாக காணப்பட்டது. இன்னும் அறிந்து கொள்ளாத சில விஷயங்கள் எல்லாம் ஐயா இடத்துல கற்றுக்கொண்டு நிறைய மறைப்பொருள் எல்லாம் வெளிப்படுத்தினார். அந்த சத்தியத்தின் பாதையிலே உறுதியை நான் நடந்து கொள்ளும்படி இந்த நாளிலே ஒரு என்னை மறுரூபப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் தாமே சாட்சி ஆசிரியர். நேற்றுக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு, பேருக்கு அட்டெண்ட் சொல்லி. ஆனால் காலையில் முக்கியமான ஒரு வேலையாக எனக்கு போக வேண்டிய இருந்துச்சு. நான் போகும்பொழுது எந்திரிச்ச உடனே பெண்ணாரத்துக்கு ப்ரேயருக்கு போகிறதா இல்லை அந்த காரியத்துக்கு போயிட்டு வரலாமா, இரு குழப்பத்திலே நான் எழுதுவது ஆகிடுச்சு. அதனால சரி இங்கே போகலாம், அடுத்த மாதம் வச்சுக்கலாம், நம்ம அந்த காரியத்துக்கு போகலாம் கிளம்பி போயிட்டு 2 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். 2 மணிக்கு நான் 2 கிலோமீட்டர் வந்துட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு திரும்பி போனேன். போய் மறுபடியும் திரும்பி அதே இடத்துக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டேன். போய் மறுபடியும் 2 கிலோமீட்டர் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டேன். காரணம், தேவன் இந்த இடத்தை எனக்கு முன்குறிச்சிருக்கிறார். என் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமுறை விடுதலையாகுங்கிற அந்த வார்த்தையின்படி தேவன் எனக்கு முன்குறித்து அந்த இடத்தை தருவதற்காக அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தடையை கத்தை உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தடையை கத்தை உருவாக்க நிமித்தமாக மறுபடியும் 9:30 மணிக்கு இளவடங்களுக்கு புறப்பட்டு சரியாக ஒரு 11 மணி அளவில் வந்து சிறை கத்தை உருவாக்கிட்டாரு. அது மட்டுமில்ல, அந்த ஐயா அவருக்கு கொடுத்ததான வார்த்தைகள் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அன்னைக்கு சவாலாக மற்றவர்களுக்கு நாம் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது இந்த சரியான பதில் சொல்லாவிட்டால் நம்ம தான் வைக்கப்பட்டு போகணும் என்று, அதை நம்ம வைக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் உண்மையுள்ள என்பதை நிரூபிக்க முடியாத அநேக கருத்துக்களையும் அதுக்கு அநேக விதமான காரியங்களை நம்ம பகிர்ந்து கொண்டாங்க. அது எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய கதைகள்
வாழ தேவனாக பிதாவாகிய தேவன் இருந்து சாசு வரைக்கும் அவங்க வெளிப்படுத்தப்பட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய காரியங்களையும் வசனங்களையும் சொன்னாங்க. உபயோகமானது அதை குறிப்பிட்டு இது மறுபடியுமாய் மாடு எப்படி அசைப்படுகிறதோ அப்படி அசைப்பட்டால் தான் அதை இன்னும் அதிகமாய் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது தேவனாய் கர்த்தனை எனக்கு தந்த இந்த வாய்ப்பு நான் கற்று சொல்லியிருக்கிறேன். அவர்களோட ஊருக்கு தேவனாய் கற்று ஆசீர்வதிப்பார். குறித்து சந்தேகம் எல்லாம் பன்மையாவே இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராஜ்யங்கள் அந்த பரலோகத்துல 3 ராஜ்யங்கள் இருக்கு. தேவாலயங்கள் அடுத்து இந்த கெருபீன்கள் செராபீன்கள் பத்தி படிக்கும் போது உண்மையிலே அது இந்த பிரதர் மூலமாக எனக்கு வளர்ந்து கொடுத்தாங்க. உண்மையிலே இந்த ரெக்கைகளை பத்தி படிக்கும் போது உண்மையிலே அப்ப பரலோகராஜ்யம் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு. ஏன்னா இங்க மட்டும் இந்த முதலமைச்சர் எம்எல்ஏ எம்பி வார்டு மெம்பர் இருக்காங்களே, நமக்கு பரலோகராஜ்யம் எப்படிங்கும் போது அதுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நானும் வரும்போது தம்பி தாண்டி பேசிக்கிட்டோம். கடைசியில் ஆவியாளர் பேசினாரு. அவர் அழகா ஆட்சியோடு சொல்லி கொடுத்தார். ஆவியாளர் அவர் மூலமா அவர் சொல்லல, ஆவியாளர் சொன்னாங்க. என்னைய பத்தி குறை பேசிக்கிட்டே இருந்தா எப்படியா ஊழியம் பண்ண முடியும்? அவன் பெரியவன் இவன் பெரியவன் அவன் பெரியவனா இது யாருடைய தந்தம்னா சாத்தானுடைய தந்தம். அதான் கடைசியில் சாத்தானை பத்தி பேசி கொடுத்தாரு. ஆமென். இந்த வார்த்தை கொடுத்தக்காக கொடாட கொடுத்து இயேசு நாமத்தில்